உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால பழைய வாழ்க்கை அப்படியே போட்டோம்ப்பா. எங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்க. எல்லாரும் மௌனமா இல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்க. என் குடும்பத்துல புதியவைகள் உண்டாகட்டும். என் குடும்பத்துல இயேசுவின் நாமத்தினால புதிய காரியங்களை நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரமாப்பா. பார்க்கும்படியாக கிருபையை தந்ததுக்காக சோதனைக்கிறார். ஆண்டவரே, அப்பா, உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கலாம். உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக்க செய்வேன். இதனாலே நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்ற வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதிப்பீராக. முந்தினவைகளை அல்லப்பா, பூர்வமானவைகள் அல்ல. என் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வீராக. புதிய காரியங்களை செய்வீராக. புதியவைகளை தோன்ற செய்கப்பா. ஆண்டவரே, யோவான் 2வது அதிகாரத்தில் வாசித்தல ஆண்டவரே, தண்ணிக்கு ருசி இல்லை, மனம் இல்லை, எதுவுமே இல்லைப்பா. ஆனால் அந்த திராட்சை ரசத்துக்கு அவ்வளோ ருசி இருக்குது, மனம் இருக்குது, அது அவ்வளோ டேஸ்டாக இருக்குதுப்பா. அது போல எங்கள் வாழ்க்கை இந்த 7வது மாதம் ருசியுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். சலிப்பான எங்கள் வாழ்க்கை, வெறுமையான எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வேணான்னு நினைச்ச எங்கள் வாழ்க்கைய அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. மாற்ற போவதற்காக சோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களை போஷித்து திருப்தியாய் நடத்த போவதற்காக சோத்திரம். இந்த வேலை ஆராதனைக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. திருப்தியா நடத்துங்க, சமாதானமா நடத்துங்க, குடும்பமாய் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்ய போவதற்காக சோத்திரம். சமாதானத்தின் தெய்வம் கூட இருந்து வழி நடத்துங்க. சமாதானத்தின் தெய்வம் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இருந்து தாங்கி நடத்த போவதற்காக சோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள்.